பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். KRTV நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் ஒரு நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இந்த நிகழ்வினூடாக ஹஜ் தொடர்பான பல்வேறு விடயங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் யௌம் அன் நஹர் அன்று நிறைவேற்ற வேண்டிய கிரியைகள், அதே போன்று ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலே ஹாஜிகள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், அதே போல பெருநாள் மற்றும் உல்ஹியா தொடர்பான நடைமுறைகள், அதுபோன்ற அதனுடைய கடமைகள் தொடர்பிலே பல்வேறு விடயங்களை இன்றைய தினம் இந்த நிகழ்வினூடாக உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அதுபோன்ற விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக எங்களுடைய கலையகத்திற்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். மஹ்தது சுன்னா அன் நபவியாவினுடைய பிரதி பணிப்பாளர் மதிப்புக்குரிய ஷேக் MMM மன்சூர் மதனி அவர்களை எங்களுடைய கலையகத்துக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஷேக் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று பல்வேறு ஹஜ் தொடர்பான விடயங்களுக்கான தெளிவுகளை நாங்கள் இந்த நிகழ்வினூடாக எங்களுடைய நேயர்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே ஷேக், இன்றைய தினம் ஹாஜிகள் எல்லோரும் அரஃபா மைதானத்திலே ஒன்று கூடியிருக்கின்றார்கள். இன்று சூரியன் மறைந்ததற்கு பிற்பாடு அவர்கள் முஸ்தலிஃபா நோக்கி செல்ல இருக்கின்றார்கள். அந்த தொடரிலே நீங்கள் குறிப்பிடுங்கள், முஸ்தலிஃபாவிலே ஹாஜிகள் எவ்வாறான கடமைகள் அங்கு நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வஸல்லம தஸ்லீமன் கதீரன் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேயர்களே, இப்படியான ஒரு அருமையான இந்த வேளையிலே ஒரு பெருமதியான ஒரு நிகழ்ச்சியிலே நாம் இணைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிற இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இன்று சவுதியினுடைய பிறையின் பிரகாரம் 9ஆம் நாள் அரஃபா மைதானத்திலே ஹாஜிகள் குழுமியிருக்கிறார்கள். இது அரஃபாவிலே தங்குவது என்பது பகல் வேளையிலோ அல்லது இரவிலோ தங்குவது என்பது ஹஜ்ஜினுடைய ருக்குன், முதல் கடமைகளில், முன்னிலை கடமைகளில் ஒன்றாகும். இன்று ஹாஜிகள் சூரியன் மறையும் வரைக்கும் அரஃபா மைதானத்திலே தங்கியிருக்க வேண்டும். சூரியன் மறைவதற்கு முன்னால் அங்கிருந்து வெளியேறுவது தவிர்க்கப்பட வேண்டும். அப்படி யாராவது வெளியேறினால் அவர் ஒரு வாஜிபை விட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார். அப்படி வாஜிபை விட்டால் அதற்கு அவர் கஃபாராவாக பரிகாரம் செய்ய வேண்டும். அதற்காக ஒரு அறுவை பிராணியை அறுத்து பலியிட வேண்டும். அதனால் யாருமே சூரியன் மறைவதற்கு முன்னால் அரஃபாவிலிருந்து வெளியேற மாட்டார்கள். அப்படி சூரியன் மறைந்து அரஃபாவிலிருந்து ஹாஜிகள் வெளியேறி எங்கே செல்வார்கள் என்றால், இன்று இரவு 10ஆம் நாள் 10வது இரவு, 9ஆம் நாள் 10வது இரவு, இன்னும் சொல்ல போனால் பெருநாள் இரவு முஸ்தலிஃபாவிலே அவர்கள் இரவில் தங்க வேண்டும். எனவே சூரியன் மறைந்ததன் பின்னால் முஸ்தலிஃபாவை நோக்கி ஹாஜிகள் பிரயாணத்தை மேற்கொள்வார்கள். முஸ்தலிஃபாவுக்கு சென்றதன் பின்னால் அங்கேதான் மகரிபை தொழுவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவாகும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஹஜ்ஜி பயணத்திலே முஸ்தலிஃபாவுக்கு சென்று அங்கே முதலாக ஒட்டகையில் இருக்கிற அந்த அவர்களுடைய பொருட்களை கீழே இறக்கி வைப்பதற்கு முன்னாலேயே சென்றவுடன் மகரிபி தொழுகையை நிறைவேற்றினார்கள். அப்ப மகரிபி தொழுகையை நிறைவேற்றியதன் பின்னால் அதற்கு பின்னால் தான் ஒட்டகையில் இருக்கிற பொருட்களை எல்லாம் இறக்கினார்கள். மீண்டும் இகாமத்து சொல்லி இஷா தொழுகை 2 ரக்காத் தொழுதார்கள். பிறகு அவர்கள் உறக்கத்துக்கு சென்று விட்டார்கள். அப்ப அந்த இரவிலே முஸ்தலிஃபாவிலே என்ன வணக்கம் செய்வது என்பது சம்பந்தமாக எந்த ஹதீஸும் வரவில்லை. அப்ப அரஃபா மைதானத்திலே அவர்கள் முழுமையாக இபாதத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் முஸ்தலிஃபாவிலே இரவில் அவர்கள் ஒரு ஓய்வெடுக்க விரும்பி இருக்கலாம் என்பதை அந்த செய்தி காட்டுகின்றது. முஸ்தலிஃபாவில் இரவில் தங்குவது வாஜிப், அது அவசியமாக செய்ய வேண்டிய ஒன்று, கடமைகளில் ஒன்று. இப்போது நாம் சில விடயங்களை சுட்டிக்காட்ட வேண்டும். இப்போது பயணம் சிரமமாக இருக்கிற காரணத்தினால், பல இலட்சக்கணக்கான ஹாஜிகள் பயணிக்கிற காரணத்தினால் சில வேளை அரஃபா மைதானத்துக்கு போய், அதாவது முஸ்தலிஃபாவுக்கு போய் சேருவது சிரமமாக இருக்கலாம். அல்லது இரவின் கடைசி வேளையில் கூட போய் சேரலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதில் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதை சுமத்த மாட்டான் என்கிற அந்த குர்ஆன் வசனத்தின் பிரகாரம் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. சிலர்களுக்கு பஸ்ஸிலேயே அந்த இரவு கழிந்துவிடும். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் சவுதி அரேபியா அரசு
இப்போது நிறைய வசதிகளை மிகவும் பரந்த அளவில் செய்திருக்கிற காரணத்தினால் நான் இந்த வருடம் குறிப்பாக மிக அவசரமாக முஸ்தலிஃபாவுக்கு போய் சேரக்கூடிய வகையிலான வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையிலே இரவில் தங்குவது முஸ்தலிஃபாவில் பெருநாள் இரவு கடமை, ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் ஒன்று. இப்போது அது தவிர இரவில் தங்குவதை தவிர வேறு ஏதாவது முஸ்தலிஃபாவில் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் கேட்ட கேள்விக்கான அந்த சரியான பதிலுக்கு வருவதாக இருந்தால், அல்லாஹ் தஆலா திருமறை அல் குர்ஆனிலே சொல்கிறான், فَإِذَا أَفَلْتُم مِّنْ عَرَفَاتٍ فَاذْكُرُوا اللَّهَ عِندَ الْمَشْعَرِ الْحَرَامِ. நீங்கள் அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு வந்தால் மஷ்அருல் ஹராமிலே அல்லாஹ்வின் பெயரை நினைவு கூறுங்கள். அப்ப ஹஜ் என்பது, நாம் இந்த இடத்துல ஒரு விடயத்தை கூற வேண்டும், ஹஜ் என்பதை அல்லாஹ்வின் பெயரை அதிகம் சொல்வதுதான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், எல்லாமே அல்லாஹ்வின் பெயர் அதிகம் ஒலிக்கப்படும் ஒரு கடமை தான். எனவேதான் அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலும் மஷ்அருல் ஹராமில் விசேஷமாக அல்லாஹ்வின் பெயரை நினைவு கூறுங்கள். சரி, மஷ்அருல் ஹராமுக்கு எப்போது செல்வது, எந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல்லாஹ்வின் பெயரை நினைவு கூற அந்த இடத்துக்கு சென்றார்கள்? மஷ்அருல் ஹராம் என்பது முஸ்தலிஃபாவிலே இருக்கிற ஒரு இடம், புனித இடம். புனித இடத்திலும் ஒரு புனித இடமாக அது பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் விசேஷமாக அந்த பெயரை சொல்லியிருக்கிறார். அந்த இடத்திலே இப்போது ஒரு நடுத்தர அளவிலான ஒரு பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஷ்அருல் ஹராமுக்கு சென்று எப்போது சென்றார்கள்? ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுவிட்டு அந்த நேரம் ஆரம்பமாகிறது. அல்லாஹ்வை துதிப்பது, அவனை நினைவு கூறுவது, அதிகமாக துஆ கேட்பது, அந்த மூன்று விடயங்களும் அந்த மஷ்அருல் ஹராம் என்கிற இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுவதிலிருந்து நீண்ட நேரமாக செய்தார்கள். பிறகு சூரியன் உதிப்பதற்கு முன்னால் நிலம் தெளிந்தவுடன் மினாவை நோக்கி பெருநாள் அன்று காலை 10ஆம் நாள் காலை மினாவை நோக்கி பயணிப்பார்கள். இதுதான் முஸ்தலிஃபாவில் நாம் செய்ய வேண்டிய சுருக்கமான இபாதத்துகள். அதே போன்று ஷேக், அடுத்த கேள்வி என்னென்றால், யௌம் அன் நஹர் என்றால் என்ன? அந்த நாட்களிலே ஹாஜிகள் என்னென்ன கடமைகள் செய்ய உள்ளார்கள்? யௌமுன் நஹர், யௌம் என்றால் நாள், நஹர் என்றால் அறுப்பதற்கு தான் அரபு மொழியிலே நஹர் சொல்வது. அதே போல குறிப்பாக ஒட்டகையை அறுக்கும் முறைக்கு தான் நஹர் என்று சொல்வது. ஒட்டகையை ஏனைய கால்நடைகளை போன்று அறுக்க முடியாது. அதை நின்ற நிலையில் குரல் வளையிலும் கூட அறுக்க முடியாது. அதனுடைய கழுத்தினுடைய கடைசி பகுதியிலே ஒரு சில கீறுகளை போடுவதன் மூலமாகத்தான் அறுக்கப்படும். ஏனைய பிராணிகளை போன்று அறுப்பதில்லை. அந்த அறுக்கும் முறைக்குத்தான் நஹர் என்ற அரபு மொழியிலே சொல்வது. அப்ப யௌமுன் நஹர் என்று ஏன் 10ஆம் நாள் சொல்லப்படுகிறது? பெருநாள் நாளுக்கு, அதாவது ஈதுல் அல்ஹா நாளுக்கு, ஹாஜிகள் மினாவுக்கு போற அந்த 10ஆம் நாளுக்கு ஏன் யௌமுன் நஹர், நஹர் நாள் என்று சொல்லப்படுவது என்றால், அன்று ஹாஜிகள் செய்கிற, உலக மக்கள் செய்கிற, உலக முஸ்லீம்கள் செய்கிற பிரதானமான அமல் அறுத்து பலியிடுவதுதான். எனவேதான் அந்த நாளுக்கு அறுத்து பலியிடும் நாள் என்று பெயர் வழங்கப்படுகிறது. இப்ப அந்த நாள் 10ஆம் நாள் நாம் இப்போது சொன்ன மாதிரி ஃபஜருக்கு பின்னால் நிலம் தெளிந்தவுடன் ஹாஜிகள் மினாவை நோக்கி நகர்ந்து விடுவார்கள். முஸ்தலிஃபாவிற்கும் மினாவுக்கும் இடையில ஒரு சிறிய ஒரு தூரம் தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வாதி முஹஸ்ஸிர் என்று ஒன்று இருக்கிறது. முஸ்தலிஃபாவையும் மினாவையும் பிரிப்பது வாதி முஹஸ்ஸிர். முஹஸ்ஸிர் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவார்கள். அந்த முஹஸ்ஸிர் பள்ளத்தாக்கு என்றால் என்ன? அதாவது யானைப்படைகள் வந்தது. யானைப்படைகள் வந்து அப்ரஹாவுடைய அந்த யானைப்படை அந்த இடத்திலே தான் முன் செல்ல முடியாமல் மறுத்த இடம் அதுதான். அப்ரஹாவுடைய யானை மக்காவை நோக்கி நகர்த்தினால் அது செல்வதில்லை, மறு திசையை நோக்கி நகர்த்தினால் அது சென்று கொண்டிருக்கிறது. அப்படி தடுக்கப்பட்ட இடம் தான் அது. அந்த இடத்திலே தான் அவர்களுக்கு அதாப் இறங்கப்பட்டது என்று வரலாறு சொல்கிறது. அப்ப அந்த வாதி முஹஸ்ஸரை தாண்டி தான் மினாவுக்கு செல்ல வேண்டும். இந்த நாள் யௌமுன் நஹர், ஹாஜிகள் மினாவுக்கு சென்றவுடன் அன்று 5 பிரதானமான அம்சங்களை நிறைவேற்ற வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஹஜ்ஜுடைய பிரதானமான அமல்கள் அன்றுதான் நடைபெறும். அதுதான் உண்மையான ஹஜ்ஜுக்குரிய நாள் என்று கூட சொல்லலாம். அரஃபாவுக்கு அடுத்ததாக ஹஜ்ஜுல் அக்பர் என்றால் மாபெரும் ஹஜ். அப்ப மாபெரும் ஹஜ் தினம்ங்கிறது இந்த நாளை தான் குறிக்கும். ஏனென்றால் 5 பிரதானமான அம்சங்கள் அங்கு ஹாஜிகள் நிறைவேற்ற வேண்டும். முதலாவது, போனவுடன்
மினாவுக்கு போய் சில நேரம் டென்ட்டுக்கு அவங்களுடைய தங்குமிடத்துக்கு கொண்டு போய் விடுவார்கள். அங்க போய் பொருட்கள் இறக்கி வைத்ததன் பின்னால் முதலாக கல்லறியும் இடத்துக்கு செல்ல வேண்டும். அப்ப முதலாவது கல்லறிகிறது, இரண்டாவது குர்பா, அவர்களுடைய ஹதி, குர்பானி என்று சொல்வதில்லை, ஹதி, அதாவது அவர்கள் ஹஜ்ஜிக்காக நிறைவேற்ற வேண்டிய அந்த ஹதி, அறுவை பிராணி, அதை நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவதாக தலையை மலித்துக் கொள்ள வேண்டும் அல்லது குறைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பின்னால் மீண்டும் காபாவுக்கு சென்று ஹஜ்ஜுடைய தவாஃபை நிறைவேற்ற வேண்டும். அந்த ஹஜ்ஜுடைய தவாஃப் என்பது அது ருக்குன், முதல் நிலை கடமை. அதற்கு பெயர் சொல்வது தவாஃபுல் இஃபாதா என்று சொல்வது. அதற்கு பின்னால் ஹஜ்ஜுடைய சாயை நிறைவேற்ற வேண்டும். மொத்தம் எத்தனை பேர்? 5. இந்த 5ம் அந்த யௌமுன் நஹர், பெருநாள் நாள் அன்று காலையில் ஹாஜிகள் நிறைவேற்ற வேண்டும். இது அவ்வளவு நிறைவேற்றி விட்டால் ஹஜ்ஜினுடைய 99% இபாதத்துக்கள் முடிவடைந்து விட்டது என்பது அர்த்தமா? ஆமாம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த 5 கடமைகளையும் வரிசை கிரகமாக அவர்கள் நிறைவேற்றணுமா, அல்லது எப்படியும் எதை முந்தி எதை பிந்தி எப்படியும் நிறைவேற்ற முடியுமா? இதில் நான் இப்போது சொன்ன முதல் கல்லறிவது, இரண்டாவது ஹதி அவங்களுடைய குர்பானியை நிறைவேற்றுவது, மூன்றாவது தலையை மலித்துக் கொள்வது, நாலாவது தவாஃப், 5வது சாய். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முறை. அவர் ஹஜ்ஜத்துல் விதாவின் போது நிறைவேற்றிய ஓர்டர். ஆனால் பாருங்கள், அந்த இஸ்லாம் என்பது தீனு யுஸ்ர் என்று சொல்வார்கள், இலகுவான மார்க்கம். அதனுடைய சட்டங்கள் நமக்கு சிரமம் என்றால் சட்டம் இலகுபடுத்தப்படும். இப்ப நோய் என்றால் நாம் நீர் பயன்படுத்த முடியாவிட்டால் அடுத்தது தயமும் செய்கிறோம், முடியாவிட்டால் இருந்து தொழுகிறோம், இருந்து தொழ முடியாவிட்டால் உறங்கிக் கொண்டு தொழுகிறோம். அப்ப சட்டங்கள் இலகுபடுத்தப்படும். அப்ப அந்த வகையிலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், இரக்கமுள்ள ஒரு இறை தூதர், இந்த சமூகத்தின் மீது அக்கறையுள்ள ஒரு இறை தூதர் என்கிற காரணத்தினால் அன்று சஹாபாக்கள் 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் ஹஜ் செய்த காரணத்தினால் அவர்களுக்கு இந்த ஓர்டர் தெரியவில்லை. அப்ப சிலர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கல்லறிவதற்கு முன்னால் தலையை மலித்துக் கொண்டார்கள், தவாப் செய்வதற்கு முன்னால் சாய் செய்து விட்டார்கள். இப்படி குழம்பி ஏராளமான சஹாபாக்கள் செய்தார்கள். இப்ப அந்த தடுமாற்றத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், ஹலக்து கப்ல அன் அர்மி, எறிவதற்கு முன்னால் தலைமுடியை மலித்து விட்டேன் என்று ஒவ்வொரு சஹாபியும் மாறி மாறி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் இஃப்அல் வலா ஹரஜ், பிரச்சனை இல்லை, தவறில்லை, நிறைவேற்றி விடுங்கள், தவறில்லை, நிறைவேற்றி விடுங்கள். எந்த அளவுக்கு அந்த சஹாபி சொல்றாங்க, அன்று முற்படுத்தி பிற்படுத்தி ஓடர் குழம்பி செய்து வந்த எல்லோருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃப்அல் வலா ஹரஜ், செய்து விடுங்கள், பிரச்சனை இல்லை, நிறைவேற்றி விடுங்கள், பிரச்சனை இல்லை. எனவே இந்த ஓடர் அவசியம் இல்லை. அப்படி தவறினாலும் எந்த விதமான குற்றம் இல்லை. இந்த கல்லறிகின்ற நேரம் எந்த நேரத்தில் ஆரம்பமாகிறது? கல்லறியும் நேரம் இப்ப முதலாம் நாள் 10ஆம் நாள், அது யௌமுன் நஹர், அன்று கல்லறிவதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. அதை அடுத்து வருகிற 2 தினங்கள் அறிவார்கள், அதாவது துல் ஹஜ் 11, 12. விரும்பினாக்கள் 13வது நாளும் அறியலாம். அது எல்லோரும் செய்வதில்லை. 12ஆம் நாளுடன் மினாவிலிருந்து வெளியேறி விடுவார்கள். அப்ப எத்தனை நாள் கல்லறிவார்கள்? 3 நாட்கள். பெருநாள் அன்று அதை அடுத்து வருகிற 2 நாட்கள். இப்ப பெருநாள் நாள் ஹாஜிகள் இப்ப கூடாரத்துக்கு அதிகாலையில் சென்று விட்டால் முதலாவது கல்லறிய போவாங்க. அப்ப முதல் நாள் கல்லறிவது சூரியன் உதயமானதிலிருந்து ஆரம்பித்து விடும். எனவேதான் உடனே கல்லறிய செல்வது. முதல் நாள் சூரிய உதயமானதிலிருந்து அவங்க கல்லறிய ஸ்டார்ட் பண்ணலாம். அன்று மாலை வரைக்கும் அறியலாம். அப்ப முழு நாளும் கல்லறியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அன்று சஹாபாக்கள் சிலர்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க அவங்கள்ட்ட, நான் மாலையாகும் வரைக்கும் அறியவில்லை, மாலை நேரத்தில் தான் அறிந்தேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் பிரச்சனை இல்லை என்று சொன்ன காரணத்தினால் மாலை வரைக்கும் அறியலாம். இப்போது கடுமையான நெரிசல் இருக்கிற காரணத்தினால் உலமாக்களுடைய ஃபத்வா என்னென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள்ல வந்து நீங்கள் செய்யுங்கள் பரவாயில்லை, பிரச்சனை இல்லை அதிகம் சொன்ன காரணத்தினால் யாருக்காவது சூரியன் மறையும் வரைக்கும் அறிய வாய்ப்பு கிடைக்கல. ஏனென்றால் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம். இப்ப அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு காலையில வந்தவுடன் கடுமையான டயர்டாயிருப்பாங்க. சிலர்கள் உறக்கத்துக்கே போய் விடுவார்கள். அப்ப அப்படியானவர்கள் அறவே முடியாத காரணத்தினால் சில நேரம் மகரிபு டைம்ல கூட கல்லறியும் இடத்துக்கு போய் சேரலாம். எனவே இன்று உலமாக்களுடைய ஃபத்வா என்னென்றால், மகரிபுக்கு பிறகும் தவறியவர்களுக்கு அதை அறிந்து கொள்ளலாம். எனவே சூரியன் அதிகாலையில உதயமானத்திலிருந்து
இரவு நேரம் வரைக்கும் கல்லெறிவதற்கான வாய்ப்பு அந்த 10ஆம் நாள் பெருநாள் அன்று காலையில் பெருநாள் அன்றைய நாள் இருக்கிறது. மற்ற நாள்களை ஞாபகப்படுத்த வேண்டும். அப்ப மற்ற 11ஆம் 12ஆம் நாள் இந்த நாள்ல சூரியன் உதயமானவுடன் அறிவதல்ல. அன்று 11, 12 லுஹருடைய நேரம் இருக்கு. நேரம் வந்து சற்று சூரியன் நடுவானுக்கு சற்று சாய்ந்தது என்பது லுஹருடைய நேரம். லுஹருடைய நேரத்தில் மாலை நேரம் கல்லறிகின்ற அமல் ஒரு முக்கியமான ஒரு அமல். முடியாத நிலையில் யாராவது ஹாஜிகள் இருந்தால் என்ன செய்வது? அவர்களுக்கு செல்ல முடியாது இருந்தால், குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைய பெண்கள், சிறுவர்கள், வயோதிபர்களுக்கு அந்த கல்லறியும் ஜமராத் என்று சொல்வது 3 இடத்தில் எறிய வேண்டும். இடத்துக்கு போவது சிரமமாக ஆகிவிடலாம், சில வேலை ஆகிவிடலாம், சில நேரம் ஹாஸ்பிட்டல்ல கூட அவங்க இருக்கலாம். இப்போதைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த சவுதி அரசாங்கம் ஜமராத்தை கல்லறியும் இடத்தை இந்த மிக பிரமாண்டமான பிரிட்ஜ் அமைத்து மிக பாதுகாப்பான முறையில் அதை அமைத்திருக்கிறார்கள். அது இப்போது எத்தனை லட்சம் பேர் போனாலும் நெரிசல் இல்லாமல் எறிந்து அதற்கு ஒருவரை பதிலாக நியமித்து அந்த கல்லை எறியலாம். அது நடைபெற்றிருக்கிறது. இப்ப ஒருவர் தன்னுடைய முதல் நாள் 7 கற்களை அன்று 7 கற்கள் மாத்திரம் ஜமரத்துல் அகபா என்று சொல்ல, முதலாவது, 2வது, 3வது இருக்கிற அந்த ஜமரத்துல் அகபாங்கிற கல்லறியும் இடத்துக்கு போய் எறிய வேண்டும். தனக்கு போக முடியவில்லை என்றால் இன்னொருவரை நியமித்து அந்த கற்களை கொடுத்து அவர் அங்கு சென்று அவருடைய கற்களை எறிந்ததன் பின்னால் இவர்களுடைய கற்களை எறியலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஷேக். அடுத்தது இந்த அரஃபா நோன்பு சம்பந்தமாக கொஞ்சம் நாங்கள் தெளிவாக பேச வேண்டியிருக்கிறது. இந்த அரஃபா நோன்புகளில் ஹாஜிகளுக்கு இந்த அரஃபா நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குதா? பொதுவாக அரஃபா நோன்பு என்பது சுன்னத்தான நோன்பு. ஹாஜிகளை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜி செய்த வேளையில் அதற்கு முன்னாலே அரஃபா நோன்பு என்பது இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி செய்த வேளை உம்முல் ஃபضல் என்கிறவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா நோன்பை நோற்று இருக்கிறார்களா, ஹஜ்ஜி செய்கிறவங்க நோற்று இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக ஒரு பால் நிரம்பிய பாத்திரத்தை கொடுத்து அனுப்பினார்கள். அவங்க அந்த அரஃபாவில் தங்கியிருக்கிற போது அவர்கள் குடித்தார்களாக இருந்தால் நோன்பு இல்லை என்பது அர்த்தம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட போது அவங்க அதை குடிச்சாங்க. அப்ப குடித்ததிலிருந்து என்ன விளங்குது என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்புடன் இருக்கவில்லை அரஃபாவிலே. இதை வைத்து உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஹஜ்ஜி செய்கின்றவர்களுக்கு அரஃபா நோன்பு சுன்னா அல்ல, அல்லது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக அது அமையாது. அப்படி இருந்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நோற்றிருப்பார்கள். இன்னொன்று, பிரயாணிகளுக்கு சுன்னத்தான நோன்பு மார்க்கத்தில் அவ்வளவு தூரம் வலியுறுத்தப்பட்டதல்ல. எனவே ஹாஜிகள் பிரயாணிகளாக இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு அது அந்த நோன்பு இல்லை என்பதை அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செயல் காட்டுகின்றது. இன்றைய தினம் சவுதி அரேபியாவிலே மக்காவிலே பிறை 9 அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையில் நாளைக்குத்தான் பிறை 9 அரஃபாவுடைய நாள். ஆகவே அந்த அரஃபாவுடைய நோன்பு நோட்க வேண்டிய அந்த நாள் வெள்ளிக்கிழமை தினத்திலே வருவதனால் அதை நோட்க முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமையை விசேஷமாக நோன்பு நோட்பதற்கு வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோன்பு நோட்பதை தடை செய்திருக்கிறார். அதே மாதிரி சனிக்கிழமை மாத்திரம் நோன்பு நோட்பதை தடை செய்திருக்கிறார்கள். இது அந்த சுன்னத்தான நோன்புகள், சாதாரணமாக ஒருவர் நோட்கக்கூடிய நோன்புகள். அப்படி நோட்பதாக இருந்தால் வியாழன் வெள்ளி இன்னொரு நாள் முன்னுக்கு அல்லது மறுநாள் சனிக்கிழமை, வெள்ளி சனி, அப்படி 2 நாட்கள் தான் நோட்க வேண்டுமே தவிர தனித்து வெள்ளிக்கிழமை தனித்து சனிக்கிழமை சுன்னத்தான நோன்பை நோட்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. இப்ப உதாரணமாக ஒருவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோற்று வருகிறார் வைத்துக் கொள்வோம். அப்படி வரும்போது நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கான பதிலாக சொல்கிறேன். அப்படி வரும்போது அவர் வியாழன் நோட்கவில்லை, வெள்ளி அவருக்கு நோன்பு நோட்கும் நாளாக வருகிறது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோற்று வருகிற போது அப்படி வந்தால் அந்த வெள்ளி நோன்பு நோட்கலாம். அப்ப என்ன இதுல என்ன எதை விளங்க வேண்டும் என்றால், பொதுவான சுன்னத்தான நோன்புகளைத்தான் நோட்கக்கூடாது. சந்தர்ப்ப நோன்புகள்,
பேருடன் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற நோன்புகள், உதாரணமாக ஆஷூரா நோன்பு, உதாரணமாக அரஃபா நோன்பு, இப்படியான நோன்புகள் வெள்ளியில் வந்துவிட்டால் அதில் பிரச்சனை இல்லை, அன்று மட்டும் நாங்கள் நோட்டுக்கொள்ளலாம். வெறும் தனிய சுன்னத்தான நோன்புகள் தான் அந்த நாளில் நோக்கக்கூடாது. குறிப்பாக இந்த அரஃபா நோன்பை அதிகமானவர்கள் நோற்று வருகின்றார்கள். இருந்தாலும் எல்லோருக்கும் அதனுடைய நன்மைகள், அந்த அரஃபா நோன்பில் இருக்கின்ற பயன்கள் தெரியாது. நாங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு அந்த அரஃபா நோன்பு நோட்பதால் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை சொல்லாமல் நினைக்கின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சியாமு யௌமி அரஃபா, அரஃபா நோன்பு என்பது அஹ்தசிபு அலல்லாஹ் ஐ யுகஃபிர ஸனத்தல் மாதியத வல் பாக். சொல்லியிருக்கிறாங்க 2 வருட நோன்புக்கு அது கஃபாராவாக அமையும். சென்ற வருடமும் வருகிற வருடமும் இந்த 2 நோன்புக்கும், இந்த அரஃபாவுடைய 2 வருடத்திற்கும் அரஃபாவுடைய நோன்பு கஃபாராவாக அமையும். அப்போ அதில் நாம் பார்த்தோம் என்றால் அரஃபா நோன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இப்போ அடுத்த மாதம் முஹர்ரம் மாதம், முஹர்ரத்தில் ஆஷூரா நோன்பு வரும். அதற்கு சொன்னாங்க கடந்த வருட பாவத்துக்கு பரிகாரமாக அமையும் என்று. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட சம்பந்தப்படுது. அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேஷமான ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது, அரஃபா நோன்புக்கு 2 வருடத்துக்குரிய கஃபாராவாக. எனவே அரஃபா நோன்பு என்பது மிகப்பெரிய நன்மையை ஈட்டி தரக்கூடிய ஒன்று என்பதை காட்டும். உண்மையிலே இன்றைய தினம் நாங்கள் பல்வேறு விடயங்களை பேசியிருக்கின்றோம். அரஃபா மைதானத்திலே செய்ய வேண்டிய கடமைகள், அதே போன்று அரஃபாவுக்கு அடுத்தது முஸ்தலிஃபாவிலே நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், பெருநாள் தினம் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் நாங்கள் பேசியிருக்கின்றோம். உண்மையிலே அரஃபாவினுடைய பலன்கள், அதனுடைய நன்மைகள் பற்றியும் நாங்கள் இறுதியாக பேசியிருக்கின்றோம். இனி அடுத்ததாக நாங்கள் முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வர இருக்கிறோம். ஈதுல் அல்ஹா பெருநாளை பற்றியும் நாங்கள் பேச வேண்டும். அந்த அடிப்படையிலே இஸ்லாத்தினுடைய பார்வையில் இந்த பெருநாள் என்ன சுன்னாக்கள், பெருநாளுடைய சுன்னாக்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் பேசலாம். இஸ்லாத்திலே 2 பெருநாட்கள் உள்ளன. ஒன்று ஈதுல் ஃபித்ர், இன்னொன்று ஈதுல் அல்ஹா. ஈதுல் அல்ஹா என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய 10ஆம் நாள் வருகிற பெருநாளாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருநாள் தின சுன்னாவாக நாம் பார்ப்போமாக இருந்தால், ஈதுல் அல்ஹாவை பொறுத்த வரைக்கும் அந்த தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிற போது ஈதுல் ஃபித்ருக்கு ஏதாவது குறிப்பாக ஈத்தம்பழங்களை ஒற்றையாக சாப்பிட்டு விட்டு தான் செல்வார்கள். ஈதுல் அல்ஹாவை பொறுத்த வரைக்கும் அது அவர்களுடைய காலை உணவு போன்றது தான். அது ஈதுல் அல்ஹாவை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததன் பின்னால் வந்துதான் காலை உணவை எடுத்துக்கொள்வார்கள். எனவே ஈதுல் அல்ஹாவுக்கு போகும்போது உண்ணாமல் போவது, வந்தவுடன் காலை உணவை சாப்பிடுவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவாக இருந்திருக்கிறது. காரணம் என்னென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அந்த அவங்களுடைய வளமை என்னென்றால், ஈதுல் அத்ஹாவை ஈதுல் ஃபித்ரை விட கொஞ்சம் நேர காலத்துடன் தொழுவது. அதாவது ஈதுல் ஃபித்ரை சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு ஈட்டி அளவு, ஒரு 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் சென்றதன் பின்னால் ஈதுல் ஃபித்ர் தொழுகை ஆரம்பமாகும். பொதுவாக ஈதுடைய நேரம் ஆரம்பமாகும். ஈதுல் ஃபித்ரை கொஞ்சம் லேட் பண்ணலாம். ஆனால் ஈதுல் அல்ஹாவை சரியாக அவசரமாக எவ்வளவு தூரம் நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் நிறைவேற்ற வேண்டும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்திருக்கிறது. ஏன் அப்படி அவசரப்படுத்த வேண்டும் என்று கேட்டால், வந்தவுடன் உலுஹியாவை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அந்த உலுஹியாவுடைய இறைச்சியிலிருந்து அவர்கள் அந்த காலை உணவை எடுத்துக்கொள்வார்கள். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளமையான ஒரு விடயம். அதற்காக அந்த ஈதுல் அல்ஹா தொழுகையை கொஞ்சம் அவசரமாக தொழுவிப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவாக இருக்கிறது. அதே போன்று நாம் எல்லோரும் தெரிந்த விடயம் இந்த தக்பீர் என்பது. அப்போ ஈதுல் அல்ஹாவுக்கு தக்பீர் தான் மிக பிரதானமானது. ஈதுல் ஃபித்ருக்கு தக்பீர் என்பது சுருக்கமான ஒரு நேரத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்போ ஈதுல் அல்ஹா என்பது அல்லாஹ்வின் பெயர் அதிகம் நினைவுபடுத்தப்பட வேண்டிய நாள் என்றும், அதை அடுத்து வருகிற ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படுகிற 3 நாட்களிலும் அல்லாஹ்வின் பெயர் அதிகம் நினைவுபடுத்தப்பட வேண்டும். எனவே ஈதுல் அல்ஹாவினுடைய அடையாளங்களில் ஒன்று அந்த தக்பீரை அதிகமாக நிறைவேற்றுவது. நிச்சயமாக இதிலே உண்மையாகவே இந்த பெருநாளோடு சேர்ந்து அந்த உல்ஹியா தொடர்பான விடயங்களையும் நாங்கள் இதிலே சொல்லியிருக்கின்றோம். இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது ஷேக். கூடுதலாக நீங்கள் சொன்னது போன்று எங்களுடைய 2 பெருநாட்கள் விசேஷமான பெருநாள்.
குறிப்பாக ஈதுல் ஃபித்ர் பெருநாளை விட ஈதுல் அல்ஹா பெருநாளில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து சில கலை நிகழ்வுகள் பாரம்பரிய நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பாடு செய்வது வளமை என்ற வகையில் இந்த இஸ்லாத்தினுடைய பார்வையில் இந்த கலை நிகழ்ச்சிகள் பெருநாள் தினங்களில் எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும், அதற்கு ஏதாவது நிபந்தனைகள் அல்லது நடைமுறைகள் இருக்கிறதா? இந்த பெருநாள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதை, அதை செயல்களில் வார்த்தைகளில் வெளிப்படுத்துவதை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்யவில்லை. இஸ்லாத்தினுடைய ஒரு பொதுவான ஒரு ஃப்ரேம் இருக்கிறது, ஆகும் ஆகாது. சில இஸ்லாம் இல்ல ஒரு ஒழுங்குகளை சொல்லியிருக்கிறது. ஹராம் என்றால் அதுக்குரிய பொதுவான விதிகளை சொல்லியிருக்கிறது. இப்போ உதாரணமாக ஆடை எடுத்துக்கொள்வோம். ஆடை இப்போது இஸ்லாம் சொல்லாது இந்த ஜுப்பா போடலாம், ஷர்ட் போடலாம், இப்படி பேரை சொல்லாது. ஆடைக்கு பொது வரையறைகளை தான் வைத்திருக்கும். அதற்குள் என்ன ஆடையெல்லாம் வருமோ அதெல்லாம் நாம் அணிந்து கொள்ளலாம். உதாரணமாக ஆண்கள் பட்ட ஆடையை அணியக்கூடாது, உருவங்கள் பொறிக்கப்பட்ட ஆடைகளை அணியக்கூடாது. அப்ப ஆண்கள் தங்க ஆபரணங்களை அணியக்கூடாது. இப்படி பொது விதிகள் இருக்கிறது தவிர அதுக்குள் நாம் என்ன ஆடைகள்லாம் வருமோ அதை எடுத்துக்கொள்ளலாம். என்ன பேரில் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெருநாள் அன்று ஒரு முஸ்லிம் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக மார்க்க வரையறைகளை மீறாத வகையில் எந்த நிகழ்ச்சியும் செய்ய முடியும், அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியும். இப்போ இதற்கு சில உதாரணங்களை சொல்லலாம். இந்த ஹஜ்ஜி பெருநாளில் தான், அதுவும் மினாவிலே, அந்த மினாவில் இருக்கிற போது ஆயிஷா அவர்களோடு 2 சிறுமிகள் ஜாரியத்தான் என்று அந்த ஹதீஸிலே வருகிறது. அவர்கள் அந்த ஜாஹிலியா காலத்திலே யுத்தங்களின் போது, குறிப்பாக மதீனாவிலே அந்த நடைபெற்ற அந்த ஜாஹிலிய யுத்தங்களிலே பாடிய அந்த பாடல்களை அவர்கள் பாடிக்கொண்டு அந்த ரசூலுல்லாஹி அந்த கூடாரத்துக்குள் ஆயிஷா அவர்களோடு இருக்கிறார். அப்ப அபூபக்கர் அவர்கள் வந்து நபி அவர்களுடைய வீட்டில் இந்த ஓசைகளா என்று அந்த குழந்தைகளை விரட்ட பார்த்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே தான் சொன்னார்கள், இல்லை, அவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள், இது அவர்களுடைய பெருநாள் தினமாகும் என்று சொன்னாங்க. அப்ப எதை காட்டுகின்றது என்றால், சிறு பிள்ளைகள் அவர்களுடைய வயசுக்கு ஏற்ற நிகழ்ச்சிகள் விளையாட்டுகளை ஏற்பாடு செய்வதால் பெருநாள் தினங்களிலே அது இஸ்லாத்தில் எந்த விதமான தடையும் கிடையாது என்பதை காட்டுகின்றது. இதற்கு மேலாக பெரியவர்களுக்கும் கலை நிகழ்ச்சிகள் என்று நீங்கள் இப்போது சொன்னீர்கள். அந்த கலை நிகழ்ச்சிகள் மார்க்க வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கிற போது எத்தனை நிகழ்ச்சிகளை நடத்த முடியும்? கடமைகளுக்கு பாதிப்பு வராத வகையில், எமது ஒழுக்க விழுமியங்களை மீறாத வகையில் அந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்வதில் தவறில்லை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெருநாள் அன்று ஒரு குழுவினர் ஒரு அம்புகளை எறிந்து விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு, யுத்த உபகரணங்களை வைத்துக்கொண்டு வாளை ஏந்தி கொண்டு சில விளையாட்டுகள் நடக்கும். இப்போது கூட சவுதி அரேபியாவிலே அப்படியான ஒரு நிகழ்ச்சி தான் அது. அதை அந்த மஸ்ஜித் நபவியிலே முன்றலிலே, அதை பள்ளியின் முன்றலிலே அதை செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்தார்கள். பார்த்து விட்டு வந்து ஆயிஷா அவர்கள் மிகவும் சிறிய ஒரு பிள்ளையாக இருந்த காரணத்தினால் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற போது அவர்களுக்கு 18 வயசு தான். 18 வயசுக்கு முதல் தான் அவங்க வாழ்ந்திருக்கிறார். அப்ப இளம் வயதாக இருந்த காரணத்தினால் ஆயிஷா அவர்களை அழைத்து, ஆயிஷாவே, நீங்கள் பார்க்க உங்களுக்கு விருப்பமா, இந்த நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுகிறது. அப்ப ஆயிஷா அவர்களை சுவருக்கு பின்னால் நிப்பாட்டி அவர்களுடைய கண்கள் தோளிலே அவர்களுடைய அந்த நாடி படுகிற அளவு, ஆயிஷா நாடி நபி அவர்களுடைய தோளிலே படுகிற அளவுக்கு நிப்பாட்டி வைத்துக் கொண்டு பாருங்கள் என்று சொன்னாங்க. ஆயிஷா பார்த்து கொண்டிருந்தாங்க. பிறகு கேட்டாங்க, போதுமா, இல்ல ஆயிஷா இன்னும் பார்க்க போறேன்ட்டாங்க. அப்ப அவங்களுக்கு பார்த்து முடியும் வரைக்கும், அவங்களுக்கு இனி போதும் என்ற நிலை வருகிற வரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆண் உதவியோடு அவர்களை காட்டினார்கள். அப்ப இது எதை காட்டுகின்றது என்றால், பெருநாள் தினத்தில் இப்படியான நிகழ்ச்சிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்யவில்லை என்பதை காட்டுகின்றது. எனவே முற்றாக தடுக்கவும் முடியாது, முற்றாக நாங்கள் இதை திறந்து விடவும் முடியாது. எமது மார்க்க வரையறைக்குள் அதை அமைத்துக் கொள்வதில் மார்க்கத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, தடையும் இல்லை.
உண்மையாக இந்த கலை நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கின்ற போது அது ஷேக் சொன்னது போன்று எங்களுடைய மார்க்க வரையறைகள் கடமைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில், அதே போன்று எங்களுடைய மார்க்க ஒழுக்கங்கள் விழுமியங்களை நாங்கள் பாதுகாக்கக்கூடிய வகையிலே அந்த நிகழ்வுகள் அமைந்தால் அதற்கு தடையில்லை என்பதுதான் இதனுடைய சுருக்கம். உண்மையிலே நிறைய விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். இன்றைய அரஃபாவில் இருந்து ஆரம்பித்து நாங்கள் பெருநாள் வரைக்கும் பேசியிருக்கின்றோம். இறுதியாக ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை, இதனோடு இணைந்த விடயத்தை நாங்கள் பேச வேண்டும். ஈதுல் அல்ஹா என்கின்ற போது உல்ஹியா மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஷேக் இறுதியாக இந்த உல்ஹியா எந்த நேரத்திலே கொடுக்கப்பட வேண்டும், அந்த உல்ஹியாவிலே நாங்கள் என்ன விதமான ஒழுங்குகளை பேண வேண்டும், அதற்கான நிபந்தனைகள் என்ன, அதே போன்று அதனை பங்கிடுகின்ற முறை என்ன, அதே போன்று அதில் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது, இந்த உல்ஹியாவை மாற்று மதத்தினர்களுக்கு நாங்கள் கொடுக்கலாமா என்கின்ற இந்த மொத்தமாக இத்தனை கேள்விகளுக்கும் ஒரே தடவையிலே உங்களுடைய பதில்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உல்ஹியாவை பொறுத்த வரைக்கும் பெருநாள் ஈதுல் அல்ஹா அன்று நிறைவேற்ற வேண்டிய வசதி உள்ளவர் நிறைவேற்ற வேண்டிய ஒரு முக்கியமான அல்லாஹ் விரும்புகிற மிகவும் பிரதானமான நன்மையுள்ள ஒரு அமல் தான் உல்ஹியா என்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை மிக கவனமாகவும் விருப்பத்துடனும் எல்லா வருடமும் நிறைவேற்றினார்கள். தொழுது விட்டு வந்தால் அதை நிறைவேற்றுவதும் அதில் இருந்து அந்த இறைச்சியை உண்பதும் விசேஷமாக அதனுடைய ஈரலை ருசிப்பதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருப்பத்துக்குரிய ஒரு வணக்கமாக இருந்திருக்கிறது. எனவே அதை வசதி உள்ளவர்கள் அதை நிறைவேற்றுவது மிகவும் முக்கியம். அடுத்ததாக அதில் உள்ள ஒழுங்குகள், இப்போ அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இது அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றப்படுகிற அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அறுக்கப்படுவதால் அது ஒரு பூரணமான பிராணியாக இருக்க வேண்டும். எனவேதான் 4 குறையுள்ளது உலுஹியாவில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள். அதில் கண் குருடானது ஏற்றுக்கொள்ளப்படாது, நொண்டியானது ஏற்றுக்கொள்ளப்படாது, நோயாளியானது ஏற்றுக்கொள்ளப்படாது, அதே போன்று ரொம்ப மெலிந்தது, மேய்ச்சலுக்கு செல்ல முடியாத அளவுக்கு மெலிந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் உலுஹியாவில் நிறைவேறாதுன்னு சொன்னாங்க. எனவே அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அறுக்கப்படுகிறது பூரணமான ஒன்றாக இருக்க வேண்டும், குறையற்றதாக இருக்க வேண்டும், சொல்லத்தக்க குறையற்றதாக இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளத்தக்க குறையும் இருக்கிறது, அது பிரச்சனை இல்லை. பாதிப்பு செலுத்தக்கூடிய குறைகள் இருக்காமல் அது முழுமையானதாக இருப்பது முக்கியமான ஒரு அமல். அதே போல இந்த அறுக்கிற அறுவை பிராணிகளை அறுக்கிற போது இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, அதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டும். சொல்றாங்க, இன்னல்லாஹ கதபல் இஹ்சான் அலா குல்லி ஷை, எல்லாவற்றிலும் நல்லுபகாரத்தை நல்ல முறையில் அழகிய முறையில் செய்வதையே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளை எடுக்கிறான். எதை செய்தாலும் அதில் ஒரு அழகும் ஒரு நல்ல முறையும் இருக்க வேண்டும். அப்ப சொல்றாங்க, ஃபைதா தபஹ்தும், நீங்கள் ஒரு பிராணியை அறுத்தால் கூட ஃபஹ்சினு ذிப்ஹ, அதையும் அழகிய முறையில் தான் செய்யுங்கள். அப்ப அதற்கு என்ன செய்யலாம்? கத்தியை கூராக தீட்டிக் கொள்ளுங்கள், அதன் மூலமாக அதுக்கு என்ன நிம்மதியை ராகத்தை கொடுங்கள்ங்கிறாங்க. அப்ப அந்த பிராணியை அறுக்கும் போது மிகவும் கூரான கத்தியாக இருந்தால் அது வேகமாக அறுபடும், அதற்கு வலி குறையும். இந்த இடத்துல ஒன்றை ஞாபகப்படுத்த வேண்டும். அதாவது இஸ்லாம் சொல்கிற அறுக்கிற முறைதான் ஒரு 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 பிராணி அதனுடைய உயிரை போக்கித்தான் நாம் அதை உண்ண வேண்டும். இரத்தங்கள் வெளியேறினாத்தான் அதை உண்ணலாம், அது சுத்தமாகும் அந்த மாமிசம். அப்ப இஸ்லாம் சொல்கிற முறைதான் அந்த பிராணிக்கு மிகவும் பாதுகாப்பானதும் வலி குறைந்தது. வேறு என்ன முறையில் அதனுடைய உயிரை போக்கினாலும் அது வேதனைப்பட்டுத்தான் அதனுடைய உயிர் போகிறது. எனவேதான் இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முறையில் செய்வதை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறார். எனவே தான் சொல்றாங்க, இந்த கழுத்து பகுதியில இங்கே அறுப்பதால் மூளைக்கு கடத்துகின்ற வலியை கடத்துகின்ற நரம்புகள் வேகமாக அறுபடுவதால் அந்த பிராணி சற்றும் வலியை உணர்வதில்லை. வேறு இந்த பின்பக்கமாக பிடரி பக்கமாக அறுத்தால் கூட அது கடுமையான வேதனை அதுக்கு கொடுக்கும். எனவே இஸ்லாம் சொல்கிற இந்த முறைதான் மிகவும் சரியான முறை என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார். அடுத்தது நீங்கள் கேட்டீர்கள், இதை பங்கிடும் முறை. இதை பங்கிடுவதை 3ஆக பிரித்து கொண்டால் நல்லது. தனக்கும் தன் குடும்பத்துக்கும், அடுத்தது தன் உறவுகளுக்கும், அடுத்தது பொதுவான ஏழைகளுக்கும் என்று 3ஆக பிரித்து கொண்டால், திருமறை அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஃபஅதஇமுல் ஃபகுலு மின்ஹா, நீங்களும் அதில் உண்ணுங்கள், வஅதஇமுல் பாஇஸல் ஃபகீர், வறியவர்களுக்கும் கஷ்டப்படுபவர்களுக்கும் அதை வழங்குங்கள். இன்னொரு இடத்துல வஅதஇமுல் கானிஅ வல் முஅ்தர்,
கேட்டு வருபவர்களுக்கும் கொடுங்கள், கேட்காமல் வெட்கப்படுபவர்களுக்கும் அதை வழங்குங்கள். அப்ப எனவே தான் எடுப்பது உண்பது சுன்னா, தன் உறவுகளுக்கு குடும்பத்துக்கு கொடுப்பது சுன்னா, ஏனைய ஏழைகளுக்கு கொடுப்பதும் சுன்னா. இதை மூன்றாக வகுத்து கொண்டால் அது பிரயோசனமானதாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒருவர் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் என்று வைத்துக் கொண்டாலும் அது பிரச்சனை இல்லை, அல்லது தனக்கும் தன் உறவுகளுக்கும் தான் என்று வைத்துக் கொண்டாலும் பிரச்சனை இல்லை. அடுத்தாக இறுதியாக நீங்கள் கேட்டீர்கள், இதை நாங்கள் மாற்று மதத்தவர்களுக்கு வழங்கலாமா? இஸ்லாத்திலே அதற்கு தடை இல்லை. அறுப்பது அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அறுக்கப்பட வேண்டும். வேறு ஒன்றின் பெயர் சொல்லி அறுப்பது ஹராம், அது ஷிர்க். எனவே அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அறுப்பதுதான் எமது கடமை. அதை வழங்குவதை பொறுத்த வரைக்கும் அதை நாமும் எடுக்கலாம், நம் உறவுகளுக்கும் கொடுக்கலாம், மற்றவர்களுக்கும் அந்நிய மாற்று மத சகோதரர்களுக்கும் அதை கொடுப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் மார்க்கத்தில் தடை இருப்பதாக நாம் காணவில்லை. வல்லாஹு ஆலம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உண்மையிலே இன்றைய இந்த நிகழ்வில் பல்வேறு விடயங்களை நாங்கள் எங்களுடைய ஷேக்கூடாக தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்பொழுதோ ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளை நாளை மறுதினம் நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இன்றைய தினம் உலகத்தில் உள்ள பல பகுதிகளில் உள்ள அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று விருந்தினர்களாக இன்று அங்கு சென்றிருக்கின்ற ஹாஜிகள் அனைவருமே அரஃபா மைதானத்திலே ஒன்று கூடியிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைய தினம் நாங்கள் அரஃபாவினுடைய நிகழ்வுகளில் இருந்து ஆரம்பித்து முஸ்தலிஃபா, அதே போன்று பெருநாள் தினத்திலே ஹாஜிகள் நிறைவேற்றக்கூடிய கடமைகள், அதே போன்று பெருநாள் தினங்களில் எங்களுடைய ஒழுங்குகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும், அதே போன்று ஊழ்கியா தொடர்பான பல்வேறு விடயங்களையும் இன்றைய இந்த நிகழ்வினூடாக நாங்கள் நேர்களோடு நாங்கள் இது சம்பந்தமாக தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். எனவே உண்மையாக இந்த நேரத்துக்கு ஏற்ற, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற இந்த நிகழ்வு சிறப்பாக அனைவருக்கும் திருப்திகரமாக இருக்கும் என்று நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய கலையகத்திற்கு நேரடியாக வருகை தந்து தங்களுடைய நேரங்களை எங்களுக்காக, எங்களுடைய நேர்களுக்காக செலவழித்து இந்த பல விளக்கங்களை, தெளிவுகளை தந்த எங்களுடைய மதிப்புக்குரிய மஹ்தது சுன்னான் நபவியா அரபு கல்லூரியினுடைய பிரதி பணிப்பாளர் மதிப்புக்குரிய ஷேக் எம் மன்சூர் மதனி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.